உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ விளைவி விலைவாசிப்பு திட்டத்தின் 124 நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 1 குறிப்பேடில் 7 மற்றும் 8 அதிகாரங்களை நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே திருப்பாடல் 27 வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம காத்து கொண்டிருந்த அந்த நாள் வந்துவிட்டது. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் எப்போ தாவீது மொத்த இஸ்ரேலுக்கும் அரசராக ஆவார் அப்படின்னு சொல்லி நமக்கே இவ்வளோ ஒரு ஆசையாக ஆர்வமாக இருக்கிறோம். அப்படின்னா தாவீது எவ்வளோ ஒரு பொறுமையோடு காத்துட்டு இருந்திருப்பார், யோசிச்சு பார்ப்போமே. ஸோ இவர் இன்றைக்கி எல்லா இஸ்ரேல் மக்களும் ஒன்றா தாவீதை திருநிலைப்படுத்துகிறார்கள். திரும்ப ஒரு முறை சாமுவேல் செய்து உறுதிப்படுத்துகிறார்கள். இப்போ தாவீது திருநிலைப்படுத்தோடனே அவர் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? எருசலேமை கைப்பற்ற போகிறார். கைப்பற்றி பிலிஸ்தியர்களை இன்றைக்கி வீழ்த்துறதையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் 2 முறை. இந்த எருசலேம் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, எருசலேம் இதுக்கு முன்னாடி ஜெபூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபூஸ் நாடு. அப்படி இந்த எபூசியர்கள் அந்த நாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, யூதாவுக்கும் பெஞ்சமின் குலங்களினுடைய பகுதிகளுக்கு நடுவில் அந்த எல்லையில் இருக்குது. இப்போ இந்த பெஞ்சமின்னா வடக்கு இஸ்ரேல், இந்த கானான் தேசத்தில் இவங்க ஆக்கிரமித்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தினுடைய வடக்கு பகுதிகளினுடைய அந்த எல்லை, கீழ் எல்லை தான் பெஞ்சமின் குலம் இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த எருசலேம் இருக்குது. அதுக்கு கீழே யூதா. இந்த யூதாவும் சிமியோனும், இந்த 2 குலங்களும் தென்பகுதி. ஸோ சதர்ன் இஸ்ரேல், தென் இஸ்ரேல் அப்படின்னாக்கா யூதாவும் சிமியோன் குலமும். மீதி 10 குலங்களும் வடக்கு இஸ்ரேலை சார்ந்தது, நார்தர்ன் ட்ரைப்ஸ் அப்படின்வாங்க, நார்தர்ன் இஸ்ரேல். ஸோ இப்போது தாவீது பாருங்கள் என்ன பண்ணுறாரு. ஏற்கனவே யூதா குலத்தில் இருக்கவங்க ட்ரை பண்ணாங்க எருசலேமை கைப்பற்றுறதுக்கு, முடியல. ஏன்னா அது ஒரு மலை நாடு, அதை யாராலையும் கைப்பற்ற முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி, பாதுகாப்பான ஒரு கோட்டை அது. ஸோ பெஞ்சமின் குலமும் ட்ரை பண்ணுறாங்க, அங்கே நார்த்துலேருந்து வடக்குலேருந்து, அவங்களாலையும் கைப்பற்ற முடியல. இப்போது தாவீது போய் அதை கைப்பற்றுகிறார் கடவுளின் துணையை கொண்டு. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறாங்க, இறையில் அறிஞர்களே, இது ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் ஏன் அந்த இடத்த கைப்பற்றி அதை தலைநகரமாக அமைக்கிறாரு. அவர் தென்பகுதி, அவருடைய குலத்தையும் அவர் ரொம்ப பாகுபாடு பார்க்கல. அதே நேரத்தில் வடக்கு பகுதிக்கும் அவர் பாகுபாடு பார்க்காம அவர் நடுநிலையாக 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தலைநகரமாகிறார். இது ஜியாகிரபிக்கலாக, புவியியல் சார்ந்து இது ஒரு காரணமாக சொல்கிறார்கள். ஏன்னா அவர் எருசலேமை தேர்ந்தெடுக்கிறதுக்கு புவியியல் சார்ந்த விஷயங்களில் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 சாமுவேல் 5க்கு முன்னாடி நம்ம எருசலேம் பற்றி எதுவுமே பேச கேள்விப்படவே இல்லை பைபிளில். ஆனால் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 800 முறை, 800 டைம்ஸ் எருசலேம்ன்ற வார்த்தை பைபிளில் ரிப்பீட் ஆகும். அது ஆண்டவருக்கு புதிய ஏற்பாடில் ஆண்டவர் பலியாக போகிற நகரமாகவும் அது இருக்கிறது. எருசலேமுக்கு வெளியே, பட் எருசலேமில் தான் அவர் பாடுகளை அனுபவிக்க போகிறார். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம எருசலேம்னு பார்க்குறோமோ அது தாவீது இல்லைன்னா எருசலேம் இல்லை. ஏன்னா எருசலேமை யாராலையும் கைப்பற்ற முடியல, ஆண்டவரின் துணையை கொண்டு தாவீது தான் கைப்பற்றுகிறார். சரி, இது தாண்டி இறையியல் சம்மந்தமாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாவீது குருக்களுக்கான அப்பத்தை உண்டார். தாவீது நிறைய இடங்களில் குருத்துவ பணியை செய்வது போல் அவர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆபிரகாம் மெல்கிசேதேக் ஞாபகம் இருக்கா? அவர் சாலேமின் அரசர். ஸோ இந்த சாலேமை நம்ம தொடக்க 14ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அவர் தான் அப்பமும் ரசமும் கொடுக்குறார். நம்ம பின்னாடி பார்ப்போம், இந்த சாலேம் தான் எருசலேம் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, ஓகே, அப்போ மெல்கிசேதேக்கின் முறைப்படி தாவீது இப்போ எருசலேமின் அரசராக இருக்கிறார்னா சாலேம் அரசராக இருக்கார்னு அர்த்தம். அதே போல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது நமக்கு தெரியும், மோரியா மலையில். 2 குறிப்பேடு நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சாலமன் எருசலேமில் கோயிலை கட்டினது இந்த மோரியா மலையின் மேல். அப்போ பாருங்கள், எங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போய் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி பலியை செலுத்தினாரோ அங்கே தான் காலங்காலமாக அன்றாட பலிகள், பாவம் போக்கும் பலிகள் எல்லாமே சாலமன் கட்டின கோயிலில் விலங்குகளை பலியிட கொண்டிருக்கார்கள். அதே இடத்துல ஆண்டவர் சென்று
ஒரே ஒரு பலியை நிறைவேற்றப் போகிறார். அவரே இறைவன் ஆட்டுக்குட்டியாக. இதுதான் இணைச்சட்டம் 12ஆம் அதிகாரம் 10-15 வசனங்கள் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். மோசேவும் இதை தான் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு காட்டக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் போய் வழிபட வேண்டும், ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ தாவீது இதெல்லாம் இந்த பின்னணியில் யோசித்து மெல்கிசேதேக்கின் முறைப்படி ஆபிரகாமனுடைய அந்த பலி செலுத்தப்பட்ட ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட அந்த இடம் அங்கே தான் இருக்குது. அதே போல் புவியியல் சார்ந்தில் அரசியல் சார்பாகவும் இதுதான் சரியான இடம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச தாவீது ஆண்டவருடைய ஞானம் வழங்கப்பட்டதுனால அழகாக அங்கே சென்று எருசலேமை ஆண்டவருடைய துணையினால் கைப்பற்றி அதை அவருடைய தலைநகரமாகவும் வழிபாட்டினுடைய தலை பகுதிகளாகவும் அதை மாற்றுகிறார். சரி, இன்றைக்கி ஒன்று குறிப்பேடு 7ஆம் அதிகாரத்தில் மீதி இருக்கக்கூடிய 6 குலங்களினுடைய வழிமரபு பட்டியலும் 8ஆம் அதிகாரத்தில் பெஞ்சமின் குலத்தினுடைய வழிமரபு பட்டியலையும் நம்ம வாசிக்க போகிறோம். அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்ம ஒரு பாவ பரிகாரமாக அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க முயற்சிப்போம். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 27 அன்பந்தர்களை யாராவது பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, உலக பிரகாரமாகவும் சரி, இல்லை ஆவிக்குறி விஷயங்களையும் சரி, இல்லை உடல் ரீதியாகவும் எதையாவது மனுஷங்களையா எதை கண்டு நம்ம பயப்படுறோம் அதை நம்ம நினச்சி கொண்டு இன்றைய திருப்பாடல் வாசிப்போம். உண்மையிலே இதுவும் 23ஆம் திருப்பாடலும். இன்றைக்கி நம்ம 27 வாசிக்க போகிறோம். இதுவும் 23 நமக்கு தெரியும், ஆண்டவரின் நாயன் அந்த திருப்பாடலும். இது ரெண்டும் உண்மையிலே நம்மை பலப்படுத்தும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பாடலை 2 பாடல்களாக அதை வடிவமைச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு இறைவன் எனது மீட்பானார், நமக்கு தெரியும் இந்த ஒரு அழகான பாடல் இருக்குது. அந்த பாடலுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அழகான பாடல், அதை கேட்க முயற்சிப்போம். இன்னொரு சூப்பரான பாடல், இயேசு நாமம் பாட பாட இனிமே பொங்குதே, அவர் இல்லம் வாழ எந்த இதயம் ஏங்கி தவிக்குது. இந்த அழகான இந்த 2 பாடல்களுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். உண்மையாலுமே அதை கேட்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைய தினத்திற்கான வேலைவாசி பகுதிக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இன்றைக்கி ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி தாவீதை இஸ்ரேலினுடைய மூதாதையர்கள் பெரியோர்கள் எல்லாம் அவரை அரசராக திருநிலைப்படுத்தும் போது அவங்க ஒரு வாசனம் சொல்லுவாங்க. அந்த வசனம் நமக்கு தொடக்க நூலில் ஏற்கனவே கேட்ட ஒரு முக்கியமான வசனத்தை ஞாபகப்படுத்தும். அது என்னான்னு சொல்லி கவனித்து கொண்டே இன்றைய தினத்திற்கான விழிவியவாசி பக்திக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 5. இஸ்ரவேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரவேலை நடத்திச் சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரவேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரவேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரவேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது
40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். அன்று தாவீது எபூசியரை தாக்குகின்றவர்கள் குடை கால்வாய் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார். ஆகவே பார்வையற்றவரும் முடவரும் கோவிலினுள் நுழையலாகாது என்று கூறப்பட்டது. தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீது நகர் என்று பெயரிட்டார். மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் கேதுரு மரங்களோடு தச்சர் கொத்தர்களையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஓர் அரண்மனை கட்டினர். ஆண்டவர் தம்மை இஸ்ரேலின் அரசராக நியமித்தார் என்றும், தம் மக்கள் இஸ்ரேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார். எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பல வைப்பாட்டியரையும் மனைவியரையும் எருசலேமில் தேர்ந்தெடுத்தார். மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்கு பிறந்தனர். எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்களாவன: சம்மூவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, நேபேகு, யாபியா, எலிசாமா, எலையாத்தா, எலிப்பலேற்று. தாவீது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லோரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர். தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார். பெலிஸ்தியர் வந்து ரபாயும் பள்ளத்தாக்கில் பரவினர். பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார். செல், உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார். தாவீது பாகால் பெராட்சிம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார். தகர்த்தெறியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே தகர்த்தெறிந்தார் என்று தாவீது கூறினார். ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெராட்சிம் என்று அழைக்கப்படுகிறது. பெலிஸ்தியர் தங்கள் தெய்வச் சிலைகளை விட்டுச் செல்ல தாவீதும் அவர் தம் ஆள்களும் அவற்றை எடுத்துச் சென்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து ரபாயும் பள்ளத்தாக்கில் பரவினர். தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க, நீ எதிர்த்துச் செல்ல வேண்டாம், சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கொட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும். முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொலி ஒலிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாகச் செல்கிறார் என்று ஆண்டவர் கூறினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கெபா முதல் கெசேர் வரை தாக்கினார். குறிப்பேடு முதல் நூல். அதிகாரம் 7. இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசபு, சிம்ரோன் என்ற 4. தோலாவின் புதல்வர் உசி, ரபாயா, எரியேல், யாகுமாய், இபிசாம், செமுவேல். தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமைமிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள். தாவீதின் நாள்களில் அவர்களின் எண்ணிக்கை
22,500 இருந்தது. உசியின் புதல்வர் இஸ்ரகியா, அவர் தம் புதல்வர்களான மிக்கேல், ஒபதியா, யோவேல், இசியா என்னும் 5 அவர்கள் யாவரும் தலைவர்களாயிருந்தனர். அவர்கள் மூதாதையர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி போர் அணிகளில் 36,000 வீரர்கள் இருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு மனைவியரும் புதல்வரும் ஏராளமாயிருந்தனர். இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமை மிகு வீரர்கள் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி 87,000 பேர். பென்யமீனின் புதல்வர் பேலா, பெக்கேர், எதியேல் என்னும் 3. பேலாவின் புதல்வர் எட்சபோன், உசி, உசியேல், எரிமோத்து, ஈரி என்னும் 5. அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாயும் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தனர். அவர்களுள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் 22,034. பெக்கேரின் புதல்வர் செமிரா, யோவாசு, எலியேசர், எல்யோவனாய், ஓம்ரி, எரேமோத்து, அபியா, அனதோத்து, அலமேத்து இவர்கள் யாவரும் பெக்கேரின் புதல்வர். அவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை 22,200. எதியேலின் புதல்வர் பில்கான். பில்கானின் புதல்வர் எய்யூசு, பென்யமின், ஏகூது, கெனானா, சேத்தான், தர்சீசு, அகிசாகர். எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை 17,200. சுப்பீமும் குப்பீமும் ஈரின் புதல்வர்கள். ஊசிம் அகேரின் புதல்வர். நப்தலி புதல்வர் யாட்சியேல், கூனி, எட்சேர், சல்லூம் இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள். மனாசேயின் புதல்வர், அவரின் அரமேய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல், கிளையாதின் மூதாதையான மாக்கீர். குப்பிம், சுப்பீம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர் சகோதரியின் பெயர் மாக்கா. மனாசேயின் 2ஆம் புதல்வர் பெயர் செலோபுகாது. செலோபுகாதிற்கு புதல்வியர் இருந்தனர். மாக்கீரின் மனைவி மாக்கா ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரேட்சு என்று பெயரிட்டார். அவர் சகோதரர் பெயர் செரேசு. பெரேட்ஸின் புதல்வர் ஊலாம், ரக்கேம். ஊலாமின் புதல்வர் பெதான். இவர்கள் மனாசே மகன் மாக்கீருக்கு பிறந்த கிளையாதின் புதல்வர். கிளையாதின் சகோதரி அமோலகேத்து பெற்றெடுத்தவர் இஸ்கோது, அபியேசர், மக்லா. செமிதாவின் புதல்வர் அகியான், செக்கேம், எலிக்கி, அனியாம். எப்ராயிமின் புதல்வர் சுத்தெலாகு. அவர் மகன் பெரேது. அவர் மகன் தகாத்து. அவர் மகன் எலையாத்தா. அவர் மகன் தகாத்து. அவர் மகன் சாபாத்து. அவர் மகன் சுத்தெலாகு மற்றும் எட்சேர், எலையாது. இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்ற பொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் தந்தை எப்ராயிம் பல நாள்களாக புலம்பி அழுதார். அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர். எப்ராயிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார். அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அவர் அவருக்கு பெரியா என்று பெயரிட்டார். ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது. எப்ராயிமின் மகள் செய்யேரா கீழ்மேல் பெத்கோரனையும் உசேன் செய்யேராவையும் கட்டி எழுப்பினார். எப்ராயிமின் மற்ற புதல்வர், அவர் மகன் ரபாகு மற்றும் ரசேபு. அவர் மகன் தெலாகு. அவர் மகன் தாகான். அவர் மகன் லாத்தான். அவர் மகன் அம்மிகூது. அவர் மகன் எலிசாமா. அவர் மகன் நூன். அவர் மகன் யோசுவா. அவர்கள் உடைமை பகுதிகளும் குடியிருப்புகளும் இவையே: பெத்தேல் அதன் சிற்றூர்கள், கீழ்ப்புறத்தில் நாரான், மேற்புறத்தில் கெசேர் அதன் சிற்றூர்கள், செக்கேம் அதன் சிற்றூர்கள், ஐயா அதன் சிற்றூர்கள்,
மனாசேயின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெத்சான் அதன் சிற்றூர்கள், தானாக்கு அதன் சிற்றூர்கள், மெகிதோ அதன் சிற்றூர்கள், தோர் அதன் சிற்றூர்கள். இவற்றில் இஸ்ரவேலின் மகன் யோசேப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர். ஆசேரின் புதல்வர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா. அவர்களின் சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் எபேர், மல்கியேல். அவர் பிர்சாவித்தின் மூதாதை. எபேருக்கு பிறந்தோர் யாப்லேற்று, சோமேர், ஓதாம். அவர்களின் சகோதரி சூவா. யாப்லேட்டின் புதல்வர் பாசாக்கு, பிம்கால், அஸ்வாத்து. இவர்கள் யாப்லேட்டின் புதல்வர். செமேரின் புதல்வர் அகி, ரோககா, எகுபா, ஆராம். அவர் சகோதரர் ஏலேமின் புதல்வர் சோப்பாகு, இம்னா, சேலேசு, ஆமால். சோப்பாகின் புதல்வர் சூவாகு, கர்ணபேர், சூவால், பேரி, இம்ரா, பெட்சேர், ஓது, சம்மா, சில்சா, இத்ரான், பெயேரா. எத்தேரின் புதல்வர் எபுன்னே, பிஸ்பா, அரா. உல்லாவின் புதல்வர் ஆராகு, அன்னியேல், ரிட்சியா. ஆசேர் புதல்வருள் இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமை மிகு வீரர்களும் தலைவர்களுள் முதல்வருமாயிருந்தார்கள். அவர்கள் தலைமுறை அட்டவணைகளில் போருக்கு செல்லத்தக்க படை வீரரின் எண்ணிக்கை 26,000. குறிப்பேடு. முதல் நூல். அதிகாரம் 8. பென்யமீனுக்கு பிறந்தோர் தலைமகன் பேலா, இரண்டாமவர் அஸ்பேல், மூன்றாமவர் அகிராகு, நான்காமவர் நோகா, ஐந்தாமவர் ராப்பா. பேலாவுக்கு இருந்த புதல்வர் அதார், கேரா, அபிகூது, அபிசூவா, நாகமான், அகோகு, கேரா, செபுபான், ஊராம். ஏகூதின் புதல்வர். அவர்கள் மானகாத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கெபாலின் குடிகளின் மூதாதை வீட்டுக்கு தலைவர்கள். நாகமான், அகியா, கேரா என்ற எக்லாம். அவர் உசாவையும் அகிகூதையும் பெற்றார். சகரையும் தம் மனைவியர் கூசிம், பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர். ஓதேசி என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாப், சிபியா, மேசா, மல்காம், எயூசு, சாக்கியா, மிர்மா. மூதாதையரின் வீட்டு தலைவர்களான இவர்கள் அவரின் புதல்வர். ஊசிம் மூலம் அவர் அபிதூபையும் எல்பாகாலையும் பெற்றார். எல்பாகாலின் புதல்வர் ஏபேர், மிஸ்யாம், சாமேது. அவர் ஓனோ, லோது மற்றும் அதன் சிற்றூர்களையும் கட்டி எழுப்பினார். பெரியாவும் செமாவும் அயலோன் குடிகளின் மூதாதையர் வீட்டு தலைவராயிருந்தனர். அவர்கள் காத்தின் குடிகளை துரத்தி அடித்தனர். அகியோ, சாசாக்கு, எரேமோத்து, செபதியா, அராது, ஏதேர், மிக்கேல், இஸ்பா, யோகா என்போர் பெரியாவின் புதல்வர். செபதியா, மெசுல்லாம், இசுக்கி, எபேர், இஸ்மராய், இஸ்லியா, யோபாபு என்போர் எல்பாகாலின் புதல்வர். யாக்கியம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராது என்போர் சிமையின் புதல்வர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அன்தோதியா, எப்தியா, பெனுவேல் என்போர் சாசாக்கின் புதல்வர். சம்சராய், செகரியா, அத்தாலியா, யகரேசியா, எலியா, சிக்ரி என்போர் எரோகாமின் புதல்வர். இவர்கள் தங்கள் தலைமுறைகளில் மூதாதையர் வீட்டு தலைவர்களுள் முதல்வராயிருந்தனர். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள். கிபையோனில் வாழ்ந்த கிபையோனியரின் மூதாதை எயியேல். அவரின் மனைவி பெயர் மாக்கா. அவரின் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நாத்தாபு, கெதோர், அகியோ, செகேர், மிக்லோத்து. இவருக்கு சிமையா பிறந்தார். அவர்களின் வழிமரபினர் தங்கள் உறவின் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசூவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரிபு பாகால்,
மெரிபுபாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர் பித்தோன், மெலேக்கு, தாரேயா, ஆகாசு. ஆகாசுக்கு யோயாத்தா பிறந்தார். யோயாத்தாவுக்கு பிறந்தோர் ஆலமேத்து, அஸ்மாவேத்து, சிம்ரி. சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார். மோட்சாவுக்கு பினியா பிறந்தார். அவர் மகன் ராப்பா. அவர் மகன் எலையாசர். அவர் மகன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 புதல்வர் இருந்தனர். அவர்களின் பெயர்களாவன: அஸ்ரிகாம், பொக்கரு, இஸ்மயேல், செயரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் அனைவரும் ஆட்சேலின் புதல்வர்கள். அவர் சகோதரரான ஏசேக்கின் புதல்வர். தலைமகன் ஊலாம். 2ஆம் அவர் எயூசு. 3ஆம் அவன் எலிப்பலேற்று. ஊலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில் வல்லோர்களாயும் இருந்தனர். அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுமாய் மொத்தம் 150 பேர் இருந்தனர். இவர்கள் யாவரும் பென்யமீன் புதல்வர்கள். திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில், என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கெதிராக ஒரு படையே பாளையமிறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார். அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன். ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். என்னை கைவிடாதிரும். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும். ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கெதிராய் கிளம்பியுள்ளனர். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆமேன். ஆண்டவர் இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதியை வாசித்து முடிக்க தேவையான அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று தாவீது அரசராக அமர்த்தப்பட்ட போதும் கூட அவருடைய உள்ளம் அந்த அரச மாளிகை மேலே இல்லை, அந்த அரியணை மேலே இல்லை, அந்த பதவி மேலே இல்லை, அவர் கிடச்சிருக்கிற அந்த அதிகாரம் மக்களை ஆட்டி படைக்கலான்றது எது மேலே இல்லை. அவருடைய உள்ளம் எல்லாம் உங்களுடைய இல்லத்தில் இருக்குது. அவர் உங்களுடைய இல்லத்தில் வாழ ஆசைப்படுறாரு. ஆண்டவரே, எங்களுடைய உயர்விலும் எங்களுடைய தாழ்வான நேரங்களிலும் எங்களுடைய சந்தோஷமான நேரங்களிலும் வருத்தமான நேரங்களிலும் எங்களுடைய நோயிலும் நல்ல உடல் சுகத்திலும் வளமையிலும் வறுமையிலும் ஆண்டவரே
உங்களுடைய இல்லத்தை நாடக்கூடிய, உங்களில் மட்டுமே இலை பாறக்கூடிய, உங்களுடைய முகத்தை மட்டுமே தேடக்கூடிய உள்ளத்தை தாங்கப்பா. அம்மா, உங்களுடைய இதயத்தை தாங்கம்மா. நாங்கள் ஆண்டவரை மட்டுமே அன்பு செய்யணும். அவர் கொடுக்குற பொருட்கள் அல்ல, அவர் அன்பு செய்யணும். அப்படிப்பட்ட உண்மையான உள்ளத்தை எங்களுக்கு தந்துடணும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த ஒரே ஒரு கேள்வி தான். பாருங்கள், தாவீதை அரசராக அமர்த்தும் போது இஸ்ரேலினுடைய அந்த பெரியோர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே இருக்குது. தொடக்க நூலில் நம்ம பார்த்த அந்த ஒரு வசனத்தை இங்கே நம்ம பார்ப்போம். என்னது, அவங்க தாவீதுகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். ஞாபகம் இருக்கா? ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னாங்க, இவள் என் எலும்பும் என் சதையும், எனவே இவள் பெண்ணென்னு அழைக்கப்படுவாள். பெண், உமன் அப்படின்னாக்க மை போன் அண்ட் மை ஃப்ளஷ், போன் ஆஃப் மை போன், ஃப்ளஷ் ஆஃப் மை ஃப்ளஷ், என் எலும்பும் என் சதையுமாள். ஸோ இதை இறையில் அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தாவீது ஏதோ ஒரு அரசர், இவங்களாம் அவர் நாட்டு மக்கள் மட்டுமல்ல, தாவீது அந்த நாட்டின் மக்களுக்கு இவர் கணவராக இருக்கிறார், மணவாளனாக இருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசம் மணவாட்டியாக மாறுகிறது. இது அழகாக ஆண்டவர் இயேசு ஒரு அரசாட்சியை அமைப்பார். அதற்கு திருச்சபைன்னு பெயரிடுவோம். புதிய இஸ்ரேலாக நம்ம எல்லாருக்கும் புதிய தாவீது அங்கே மணவாளனாக இருக்கிறார், மணவாட்டியாக இருக்கிறார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு முன்னாடையெல்லாம் பாருங்களேன். அதனால ஜீசஸ் பிரைட் குரூம்னு சொல்கிறோம். அவர் தான் மணவாளன், அவர் தான் கணவன், திருச்சபை தான் மணப்பெண். இதே தான் நம்ம ஆண்டவர் இயேசுக்கும் திருச்சபைக்கு இருக்கிறதா மாதாவிலும் பார்க்குறோம். தூய ஆவியானவரும் மாதாவும். ஆண்டவர் இயேசு நமக்கு தெரியும், அவர் கடவுளும் அதே நேரத்தில் அவர் மகனாகவும் இருக்கிறார். ஸோ புதிய ஏவாளாக மாதா இருக்கிறாங்க, புதிய இஸ்ரேலாக திருச்சபை இருக்கிறது. ரிலேஷன்ஷிப், உறவு எப்படின்னு பார்த்தோன்னா கணவன் மனைவி. ஸோ எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்கள். இங்கே தாவீது வரவிருக்கக்கூடிய புதிய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசுக்கு ஒரு முன்னடையாளமாக இங்கே இருக்கிறார். அவருடைய அரசு ஆண்டவர் இயேசுவின் கடவுளின் விண்ணரசுக்கு ஒரு முன்னடையாளமாக விளங்குகிறது. எப்படி உறவு இருக்க போகுது அரசருக்கும் அந்த அரசவையின் மக்களுக்கும், அதே போல தான் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும், திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும். சரி, இன்றைக்கி பாருங்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எபிரோனில் அந்த தலைவர்கள் எல்லாம் தாவீதை அரசராக திருநிலைப்படுத்துகிறாங்க. பாருங்கள், ஏற்கனவே சாமுவேல் வழியாக ஆண்டவர் பர்சனலாக அழைச்சிட்டார். இங்கே மக்கள் முன்னாடி திரும்பவும் அந்த அனாயிட்டிங் நடக்குது அவர் அரசராக. இது நமக்கும் குருக்களுக்கும் இப்படி தான் நடக்கும். பார்த்துருக்கோன்னா ஆண்டவர் குருக்களை தனிப்பட்ட முறையில் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்பு சாமுவேல் அவருக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை போல் அது கடைசியாக அவங்க நிறைவேறது இந்த ப்ராசஸ். அவங்க செமினேரியில் சென்று குருமடத்தில் சென்று படித்து அந்த ப்ராசஸ்குள்ளெல்லாம் வெளியே வரும்போது ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள். அதே போல் இங்கேயும் தாவீது இந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் பண்படுத்தி ஒரு மெச்சூரான ஒரு மனிதராக வெளியே வரும்போது அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். சரி, 10ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். ஏன்? படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார்னு நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில். பாருங்கள், மாதாவோட கப்ரியேல் வானத்தில் சொல்கிறாங்க, கடவுள் உம்மோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், உலக முடிவரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம பல முறை நமக்கு சொல்லப்படுகிறது, துவக்கத்திலும் நடுவிலையும் கடைசியிலையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஸோ அவர் உடனிருந்து அப்போஸ்தலர்களுக்கும் புனிதர்களுக்கும் அருமடையாளங்களை செய்து அவங்க சொன்ன செய்தியை உறுதிப்படுத்தினார்கள். நம்ம கூடயும் ஆண்டவர் இருந்து நம்ம ஒவ்வொரு திருப்பலியும் முடிஞ்சும் வெளியே போகிறது, நம்ம ஆண்டவருக்கு நற்செய்தி அறிவிக்கணும். ஆண்டவர் இயேசு தான் உண்மையான கடவுள்னும், மனமாற்றம் அடைஞ்சு எல்லாரும் அன்பு செஞ்சு வாழணும் அப்படின்றத ஆண்டவரையும் பிறரையும் இது நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்மோடு இருந்து உடனிருந்து அருமடையாளங்களை செய்து நம்மளுக்கு அதை உறுதிப்படுத்துவார். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோமா? ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் வாழ்க்கை முறையிலும் நம்ம ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அதான் கேள்வி.
சரி, 12ஆம் வசனம் பாருங்கள். தம் மக்கள் இஸ்ரேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார். எவ்வளோ அழகான தாழ்ச்சி பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இவ்வளவு வெற்றியும் பிலிஸ்தீர்கள் அத்தனை முறை அவர் வீழ்த்துறாரு. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அவருக்கு வெற்றி தராரு. அது அவருக்காக செல்ஃபிஷாக பார்த்துக்கல, சுயநலமாக மக்களுக்காக தம்மை உயர்த்தினார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம பாவத்தில் மாட்டிகிட்ருக்கலாம், அதுலேருந்து நம்ம வெளியே வர முயற்சி செஞ்சிட்ருக்கலாம். அல்லது நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சைக்கலாஜிக்கலாக, இல்லை உறவில், இல்லை ஏதோ ஒரு தடை, இல்லை உடல் ரீதியாக. இந்த தடைகள், இந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்ம ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்கு, அந்த சமாரிய பெண்ணுக்கு பாருங்கள், அந்த தாகம் ஆண்டவரை அந்த ஜீவ தண்ணீரை தேட வச்சது. உடலின் தாகம் ஆவிக்குரிய விஷயத்தை தேடுறதுக்கு ஆண்டவர் திருப்புறத்துக்காக அதை அனுமதிக்கிறார். அப்போ இங்கேயும் நம்மளுடைய அந்த நெருக்கடி நம்ம திரும்ப திரும்ப தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மை அவர்கிட்ட திருப்புறத்துக்காக நம்மளை கேட்டுட்ருக்கார். நம்மளை அவர் கூப்பிட்டுட்ருக்காரு இந்த பிரச்சனைகள் மத்தியில். அப்போ தாவீது பாருங்கள், அப்போ இவ்வளோ அவருக்கு வெற்றி தந்தது அந்த மக்களுக்காகன்னு பார்க்குறாரு. இப்போ நம்ம இந்த கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் இந்த ஆண்டவர் அனுமதித்து ஆண்டவரை ஒரு அனுபவத்தை பெற்று வெளியே வரும்போது அது நமக்காக இல்லை. அந்த போராட்டம் வெறும் நமக்காக இல்லை. நம்ம ஆண்டவர் அனுபவிச்சிட்டோன்னா அவர் தான் கடவுள் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சமாரிய பெண் மாதிரி போய் மக்களை உலகம் எங்கே சென்று அவரை அறிவிக்கப்போம். அப்போ பாருங்களேன், இப்போ தாவீதுக்கு இவ்வளோ கஷ்டங்களை அவர் பர்சனல் லைஃப்பில் அனுபவித்தது அவருக்காக மட்டும் இல்லை, அதை எடுத்து மக்களுக்காக அவர் வெற்றியை கொடுத்துட்ருக்காரு. அதே சமயத்தில் தாவீதுக்கு அது ஒரு பர்சனல் அனுபவம். ஸோ தாவீதுடைய தாழ்ச்சி பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் பாரு, அந்த ஒரு கர்வத்தை அவர் கொண்டு வராமல் இருக்கணும்னா இது மக்களுக்காக கொடுத்தார் அப்படின்னு தாவீது யோசிக்கும் போது அவருக்கு தலக்கணம் வராது. எனக்கு கொடுத்தாருன்னு தோணிடுச்சு, உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவோம் சாத்தான். அது நானும் நல்ல திறமையான ஆள் தான், அதனால தான் ஜெயித்தேன், லைட்டாக அப்படி உள்ளே வந்துடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் புதிய ஏற்பாடில் புனித பவுல் கூறுவார், தூயாவினருடைய அருங்கொடைகள் அந்நிய பாஷை மட்டும்தான் நம்மளுடைய சொந்த விருத்திக்காக, நம்மளுடைய விசுவாசம் அதிகரிப்பது நம்மளுடைய பரிசுத்தத்துக்காகவும், மற்ற எல்லா அருங்கொடைகளுமே திருச்சபையை கட்டியெழுப்புவதற்கு, ஆண்டவர் இயேசுவின் உடலை திருச்சபையை கட்டி எழுப்புறதுக்காக, மற்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் நமக்கு அருங்கொடைகள், கேரிசம்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதே போல் பணமும் பாருங்கள், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கறது மற்றவங்களுக்கு. அதான் ஆயர் பிஷப் பேரன் அழகாக கூறுவார், கடவுள் ஒரு அருளை கொடுத்தாருன்னா அதை திருப்பி கொடுத்துடணும், அதை அவர் திரும்ப நமக்கு கொடுப்பார், அதை நமக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துடணும். நம்ம கொடுக்க நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். அப்போ அந்த சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம வாங்கி கொடுக்காமல் வச்சுக்கிட்டோன்னா அவர் கொடுக்க மாட்டார், அந்த சுழற்சி நின்றும், அந்த சைக்கிள் நின்றும் அப்படின்றார். சரி, 19வது வசனத்தில் பாருங்கள், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 23ஆம் வசனம் தாவீது ஒவ்வொரு முறை கேட்குறார், ஆண்டவர் போட்டுமா, வெற்றி கொடுப்பீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கையில் ஒப்பு வைக்கிறேன், நீ அப்படி சுற்றி வளைச்சிட்டு போய் அங்கே சண்டை போடு. அன்பதுங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காம போய் சண்டை போடுவாங்க, தோற்று போவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எல்லோரும் மண்டிட்டு, யோசுவா முதல் கொண்டு எல்லாருமே மண்டிட்டு அழுவாங்க. அப்போ ஆண்டவர் யுக்தியை சொல்லி கொடுப்பார், நீ அந்த பின்பக்கமாக பதுங்கியிருந்து தாக்குங்க அப்படின்னு சொல்லி. இங்கே அதே மாதிரி தாவீதுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீ இப்படி போய் ஆண்டவர், நீ அந்த சத்தம் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போவார். 24ஆம் வசனத்தில் அப்போ கடவுள் முன்னாடி போய் சண்டை போடுறாராம். அன்பர்களே, அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுகிறோமோ, ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒரு திருமணம் நல்லா நடக்குது, ஒரு பயணம் நல்லா முடியுது, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார், அவருடைய வானதூதரை நமக்காக அனுப்புகிறார். எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம இப்படி தான் பார்க்கணும். அப்போ கடவுள் தாவீதுக்கு முன்னாடி போனார்னா, வெற்றி தந்தார்னா, அப்போ என்னுடைய வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஆண்டவர் கொடுக்குறார். அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி திருப்பாடல் பாருங்கள், 27ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், ஆண்டவர் எனது ஒளி. முடிஞ்சளவு அந்த 2 பாடல்களையும் கேட்க முயற்சிமா, இறைவன் எனது மீட்பானார், அவரே எனது ஒளியானார். நம்ம யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானே உலகின் ஒளி. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்கிறார், யாருக்கு நான் அஞ்சுவேன்? அன்பர்கள், நமக்கு எதையாவது நினச்சி பயந்துட்டுருக்கோன்னா நம்ம இன்னும் கடவுளை நினச்சி பயப்பில்லைன்னு அர்த்தம். புனித அவிலா தெரேசா அவங்களுடைய அந்த உள்மன கோட்டையில் அழகாக கூறுகிறார்கள். அந்த 7 மேன்ஷனில் அவங்க சொல்கிறாங்க,
அந்த தொடக்க காலத்தில் நமக்கு ரெண்டே தான் முக்கியன்றாங்க. ஒன்று தேவ பயம், அதான் நம்ம பைபிளில் இப்போ வாசிச்சுட்ருக்கோம். தொடக்கத்திலேருந்து ஆண்டவருக்கு அஞ்சி தீமை விட்டு விலகி நடங்கள், நேர்மையாளர்களாக இருங்கள், ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிச்சு நடங்க. இது 4 தான். ஆண்டவருக்கு அஞ்சினால் அது ஞானத்தின் தொடக்கம். ஞானத்துக்கு அஞ்சுபவர்கள் அவருடைய பேரன்பு, அவருடைய அன்பு உறவு அவர்களுக்கே சொந்தம். அவருடைய கண்கள் அவர் மேலேயே இருக்குது. எவ்வளோ வாக்குறுதிகள் பாருங்கள். ஒன்று தான், ஆண்டவருக்கு பயந்து. அப்படின்னா அவரை காயப்படுத்திடுவோன்னு ஒரு பயம். ஐயோ அதனுடைய விளைவுகளை ஃபஸ்ட்டு ஓகே, அதன் விளைவுகள் நினச்சி பயப்படலாம், பிரச்சனை இல்லை, சர்வைல் ஃபியர். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை காயப்படுத்திடுவோமோ, அவருக்கு பிடிக்காத செஞ்சிருவோனோ, அவர் முகம் சுழிச்சிருவாரோ, அவர் மனசை கஷ்டப்படுத்திடுவேனோ, அந்த பயம் இருக்கணும். அந்த ஒரு ஹோலி ஃபியர் ஆஃப் காட், தூயாவினவருடைய கொடை கிஃப்ட், அது இருக்கணுன்றாங்க புனித அவையில தெரசா. 2வது என்ன சொல்கிறாங்க? தாழ்ச்சி, மிரர் ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்றாங்க. அப்படின்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. தாழ்ச்சின்றது இனிமேல் நம்ம எப்போ முகம் பார்க்கும் கண்ணாடியை நம்ம பார்த்தாலும் நமக்கு ஞாபகம் வருது தாழ்ச்சி. தாழ்ச்சின்றது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்மளை கரெக்டாக பார்ப்பது. கொஞ்சமும் உயர்த்தியும் இல்லை, கொஞ்சமும் தாழ்த்தியும் இல்லை, எப்படி இருக்கிறோமோ அப்படி. தாவீது அப்போ தான் பார்க்குறாரு அவருக்கு தெரியுது இந்த அரச பதவி ஒரு நிமிஷத்தில் அவரால் கடவுள் தூக்கிட்டு இருந்தால் தூக்கி எறிஞ்சிட முடியும். கடவுள் கொடுத்தா தான் வெற்றி, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே அவருக்கு தெளிவாக தெரியுது. அதுதான் தாழ்ச்சி. ஸோ அவர் சொல்கிறார் பாருங்கள், யாருக்கு நான் அஞ்சுவேன்? கடவுளுக்கு அஞ்சினோன்னா யாருக்கும் அஞ்சு தேவையில்லை. இதான் ரோமையர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துலேயும், கடவுள் நம் பக்கம் இருக்க நமக்கு எதிராக யாரால் நிற்க முடியும்? 3ஆம் வசனம் பாருங்கள், எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினாலும் என் உள்ளம் அஞ்சாது, எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். அவர் பாருங்கள், ஒரு படையே அவரை சுற்றி வந்தாலும், ஒரு பெரிய போர் எழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா படைகளின் ஆண்டவர் எனக்கு பின்னாடி இருக்கிறார், அவர் எனக்கு பேக்கப்பாக இருக்கிறாரு. 4ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். ஒரு விஷயத்தை தான் கேட்குறாராம். இதை தான் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலும் அந்த மார்த்தா மரியாள் கதை நமக்கு தெரியும். ஒருத்தவங்க போய் ஆண்டவருக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. மரியா ஆண்டவருடைய பாதத்திலேயே உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்ருக்காங்க. ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து சொல்லுவாங்க, நீ பல விஷயத்தை கொண்டு நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுருக்க, தேவையானது ஒன்று தான். இங்கே தாவீது தான் சொல்கிறார், நான் ஆண்டவரிடம் ஒன்று தான் கேட்பேன். ஆண்டவர் இயேசுவும் அந்த ஒன்று தான் கேட்க சொல்கிறார். என்னது? அதையே நான் நாடுவேன். என்னது? ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும், ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஓ மை காட்! அன்பார்ந்தவர்களே, யோசிச்சு பார்ப்போமே. இந்த ஆண்டவருடைய இல்லத்தை நம்ம திருச்சபையாக பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ பிடிக்குதா? ஆண்டவருடைய திருப்பலியே கண்டினியூஸாக 24 மணி நேரம் திருப்பலியே இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதான் பாருங்கள், புனித பாதிரி பியோலாம் 3 மணி நேரம் திருப்பலி வைப்பாராம். அவருடைய சாதாரண திருப்பலி, பாட்டு திருப்பலி இல்லை, அன்றாட திருப்பலியே அவ்வளவு பொறுமையாக அவ்வளவு ஜபத்தை ரசித்து ருசித்து ஆழமாக தியானித்து வைப்பாராம். இன்னொரு பக்கம் அது மாதாவையும் நமக்கு குறிக்கும். ஏன்னா மாதா தான் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவர் குடியிருந்த ஆலயம், தங்கியிருந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம குடியிருக்கணும். அதான் புனித மான்ஃபோர்ட் ட்ரூ டிவோஷன் டு மேரி, சீக்ரெட் ஆஃப் மேரி, மரியாயின் ரகசியம், மரியாயின் மீதான உண்மை பக்தி என்ற புத்தகத்தெல்லாம் புனித லூயிஸ் மான்ஃபோர்ட் அழகாக கூறுகிறார். மாதாவுக்குள்ளே இருந்து எல்லா விஷயமும் செய்யணும். இன் மதர் மேரி, மாதாவுக்குள்ளே, அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம போகணும். மாதாவுக்குள்ளே நுழைஞ்சி எல்லா விஷயத்தையும் மாதாவாக செய்யணும். எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் பாருங்கள், இதயம் பாருங்கள் தாவீதுக்கு. நமக்கெல்லாம் பாருங்கள், லைட்டாக ஆண்டவர் ஏதாச்சும் கொஞ்சம் உயர்த்தினாலே போதும் தலக்கணம் வந்துடும், அப்படியே சேஃபாகிடுவோம், ஆண்டவரை மறந்துடும், அப்படியே ஒரு மெத்தனை போக்கு நமக்குள்ளே வந்துடும், ஆத்மீக தோய்வு வந்துடும், அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சுகம் வந்துருச்சுன்னா. தாவீது அரசராக இருந்த போதும் கூட அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை தான் நாடுறேன், எனக்கு என் எதிரிகள் மேலே வெற்றி வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு உடலின் இன்பங்கள் வேண்டாம், எனக்கு ஒன்று தான் வேணும், உங்கள் இல்லத்தில் என்னால் நான் குடியிருக்கணும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். எதுக்கு? சும்மா அப்படியே கம்ஃபர்டபுளாக சோம்பேறியாக போய் ஆண்டவரோட கோயிலில் இருக்கிறதுக்கு இல்லை, ஒரு கன்சலேஷனுக்காக, ஒரு ஆறுதலுக்காக போல. அவர் எதுக்கு பாருங்கள், அவருடைய விருப்பம் என்னான்னு கேட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு. எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குது பாருங்கள், உயிரோட்டமாக இருக்குது பாருங்கள் அவருடைய ஜபம், அவருடைய ஜப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. சில பேர் ரொம்ப ஜெபிப்பாங்க, ஆனால் செயலில் இருக்காது. ஆனால் தாவீது பாருங்கள், நான் எதுக்கு அவர் கோயிலில் இருக்கணும், அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டு அதை செய்கிறதுக்கு. ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் சொல்லுகிறார்,
அந்த சமாரிய பெண்ணினுடைய அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நடுவில் பார்க்குறோம், ஆண்டவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு அப்படின்றார். என் சாப்பாடு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு எல்லா புனிதர்களும் சொல்கிறாங்க. கடவுளுடைய விருப்பத்தை நம்மளுடைய விருப்பமாக மாற்றுவது தான் தூய்மை, ஹோலினஸ், செயின்ட்ஹுட். புனிதமாக அடையணுமா, புனிதராகணுமா, அவருடைய விருப்பம் நம்ம விருப்பமாக மாறணும், நம்ம விருப்பம் சாகணும். அன்பர்களே, அந்த பாடலுக்கான லிங்கை கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் அழகாக கூறப்பட்டிருக்கும், ஏசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ எந்த உள்ளம் ஏங்கி தவிக்குதே. அன்பர்களே, அந்த நிலையை நம்ம அடையணும். அதுதான் ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம நோக்கி போக வேண்டியது. மற்றது எல்லாமே சைடு ப்ராடக்ட், மற்றது எல்லாமே பேக்ரவுண்டு தான். நம்மளுடைய தேவைகள் கண்டிப்பாக தேவை இல்லைன்னு சொல்லலை, பட் நம்ம அதுக்காக போகிறத நிறுத்தணும், அதுக்காக மட்டும் போகிறத நிறுத்தணும். அவருடைய இல்லம் அவர் வேணும், அப்பா வேணும், ஆண்டவர் இயேசு வேணும், ஆவியானவர் வேணும், மாதா வேணும், அவருடைய இல்லம் வேணும், மாதா வேணும்னு சொல்கிறதுக்கு நம்ம போகணும். அதான் பிலிப்பியர் 3 புனித பவுல் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கார் பாருங்கள். பிலிப்பியர் 3 8-10 புனித பவுல் சொல்கிற பாருங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ்துவத்தினுடைய உச்ச கட்டம். அவர் சொல்ல பாருங்க, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். எல்லாத்தையும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அவரோட இணைஞ்சிருக்கணுமா, கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர் தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்கவும் சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவை நான் அறிய விரும்புகிறேன். அதை இங்கிலீஷில் சூப்பராக இருக்கும், ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த நோன்றது அந்த நப்ஷியல் ஒரு லாங்குவேஜ். அப்படின்னா ஒரு தாம்பத்திய உறவை காட்டக்கூடியது. ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட் அப்படின்றது என் ஆன்மா கிறிஸ்துவோட ஒரு கணவனும் மனைவியும் இணைவதை போல் இணையணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணுன்றாங்க. எல்லா புனிதர்களும் அதான் சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவை அறிய விரும்புகிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை, த பவர் ஆஃப் ஹிஸ் ரிசரக்ஷன், அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்றாரு. த ஷேரிங் ஆஃப் ஹிஸ் சஃபரிங், அவருடைய துன்பங்களில் பங்கேற்பது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன்றார். சாவில் அவரை போல ஒத்திருக்க விரும்புகிறேன் அப்படின்றார். பவுல் எதை விரும்புகிறாரு பாருங்க, தாவீது எதை விரும்புகிறாரு, நம்ம எதை விரும்புகிறோம். அன்பானவர்களே, வி ஹாவ் டு சேஞ்ச். நம்ம அதை உடனடியாக பண்ண முடியாது. இது அவர் கடவுளை அந்த அருள் கொடுக்கலாம், நம்மளால் அதை பண்ண முடியாது. அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் இவங்களெல்லாம் அழகாக இருக்குது கேட்குறதுக்கு, இதே போல் என் மனசை மாற்றுங்க. கேட்டு மட்டும் பார்ப்போமே, ஆண்டவர் நம்மளை பிடிச்சா விடவே மாட்டார். எப்படா நம்ம கேட்போன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த சமாரிய பெண் கேட்டாங்களே, ஐயா எனக்கு அந்த தண்ணீரை தாங்கன்னு, அப்போ பிடிச்சார் ஆண்டவர். அதே போல் தான் நம்ம கேட்டு பார்ப்போம், ஆண்டவரே உங்கள் இல்லத்தில் வாழ விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு வேணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம் ஆண்டவர். சும்மா வாயிலேயே சொல்லி பார்ப்போம், ஜெபத்தில், ஜெபமாலையில், எனக்கு உங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், உங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், உங்களுடைய பாடுகளில் பங்கு இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு. 5ஆம் வசனத்தில் பாருங்கள், தம் கூடாரத்தில் அவர் மறைத்து வைப்பார், அவர் என்னை பாதுகாப்பார்ன்றார். அவரோட கூடாரம் எது, அவருடைய, நமக்கு தெரியும் அவருடைய உடலில் தான் டெம்பிள், அவருடைய திருவுறைவிடம் தான் ஆண்டவர் இயேசுவின் உடல் அவருடைய. அதனால் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆத்மமே என்ற அந்த ஜெபத்தில் பாடலில், அவருடைய காயங்களுக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு யோவான் 6 என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னில் நிலைத்திருப்பர், நான் அவரில் இருப்பேன், அவர் என்னில் இருப்பார்கள். they will abide in me and I in them. ஸோ நற்கருணை உட்கொள்வது மூலியமாக அவருடைய கூடாரத்துக்குள்ளே நம்ம வரைந்து கொள்ளலாம். அவர் நமக்குள்ளே இருப்பார், நம்ம அவருக்குள்ளே இருப்பார். அதே போல் அவருடைய வார்த்தையை வைத்தாலும், அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே மனப்பாடம் பண்ணி அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நம்மக்குள்ளே இருக்கிறோம், நம்மக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம 2 பேரும், ஆண்டவரும் நம்மளும் தந்தைக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அந்த புனிதர்களுடைய அந்த உறவுக்குள்ளே, மாதாவினுடைய அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அவர் பாருங்கள், இன்றைக்கி தாவீதோட இந்த ப்ரீஸ்ட்லி இதை வெளிப்படுது பாருங்கள். 6ஆம் வசனத்தில், அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன், ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன். அந்த அவர் ஒரு குருத்துவ பாருங்கள், இதை யார் பலி செலுத்த முடியும், யார் புகழ்ந்து பாட முடியும்? பலி செலுத்துறது ஆரோனின் புதல்வர்கள், பாடல்களை பாடுறது லேவியர்கள். ஆனால் தாவீது சொல்கிறாரு, அவருடைய இல்லத்தில் நான் வாழணும், ஓகே, அதுவே குருக்கள் மட்டும் தான் நுழைய முடியும். இப்போ அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலியை செலுத்துவேன், பாடலை பாடுவேன்.
ஸோ தாவீது ஒரு அரசராகவும் அதே நேரத்தில் குருவாகவும் இருந்திருக்கிறார். அவர் இறைவாக்கினராகவும், ஏன்னா அவருடைய இறைவாக்கு தான் நிறைய ஆண்டவருடைய வாழ்வில் நிறைவேறுது. ஸோ இந்த மூணுமே அவர் ஏற்கனவே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 ப்ரிவிலேஜஸ், அந்த வரங்களும் அந்த ஒரு அழைப்பும் அபிஷேகங்களும் தாவீதுக்கு திரும்பவும் கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் சாலேமில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவர் அரசராக இருக்கிறார், எருசலேமில். எப்படி இருக்குது பாருங்கள் கனெக்ஷன்ஸ். அதனால தான் அவர் ஆண்டவர் இயேசுவின் முன்னடையாளமாக இருக்கிறார். கடைசியாக பாருங்கள் 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும், என் எதிரிகளின் முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும். பாருங்களேன், ஏன்னா எதிரிகள் இவரை கொல்ல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தாவீது வழியை விட்டு, ஆண்டவருடைய வழியை விட்டு நெறி பிறழ்ந்தார், கடவுள் அவரை விட்டு அகன்று விடுவார், தாவீதை கொல்லுருவாங்க. ஸோ தாவீது என்ன சொல்கிறார், நீ எதிரிகளை முன்னிட்டாவது என்னை செம்மையான பாதையில் நடத்துங்களா, என்ன அவங்க என்னை கொண்டுடுவாங்க. ஆண்டவரே, என்னை உங்களோட பாதையை விட்டு விலக விடாதே, வளமோ இடமோ என்னை நெறி பிறழ விடாதே, நான் உங்களே மட்டுமே நாடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, அழகான விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தாவீதினுடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். பதவி மேலே இல்லை, உடலின் இன்பம் மேலே இல்லை, வீண் பெருமைகள் மேலே இல்லை, பணத்தின் மேலே இல்லை. அவருடைய மனசு கடவுளுடைய இல்லத்தில் அவருடைய முகத்தை மட்டுமே நாடிக்கொண்டிருந்துச்சு. அவருடைய திருவுளத்தை கண்டறிய அவருடைய இல்லத்தில் இருக்கிறது. நம்மளும் மாதாவுக்குள்ளேயும் அவருடைய கோயில்லையும் அவருடைய முகத்தை மட்டுமே நாடுகிறோமா? அதை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், இது மட்டும்தான் என் வாழ்க்கையினுடைய ஒரு 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 கோலாக இருக்கணும், ஒரு இலக்காக இருக்கணும். மற்றது எல்லாமே செகண்டரி, 2வது விஷயந்தான். நாளைய தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஜெபத்தில். ஆண்டவர், நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமேன்.